ஆத்மான சாமி. சென்னை செங்கோட்டிலிருந்து வரேன். பாடம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. பாடம் ஒரு வருஷம் என்ன அனுபவிச்சேன் அப்படின்னா, பாடம் வாங்கி 3 மாதம் 4 மாதத்துக்கு எனக்கு வந்து சரியாக தூக்கம் இருக்காது. சரியான ஒரு டென்ஷனு, வேலை மேலே ஃபேமிலியில் தூக்கம் இருக்காது. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது லோ சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ நினச்சிட்டு யூடியூப்பில் பார்த்து நான் எதை வளர்ந்துட்டேன். அந்த 3-4 மாதம் என்ன ஆகிடுங்க அப்படின்னா அந்த பாடமெல்லாம் பண்ணி லோ சுகர் எந்த சுகருமே இல்லை, நார்மல் ஆகிட்டேன். நல்லா ஆயிடுச்சு இந்த பாடத்தால். இப்போது எனக்கு சந்தேகம் மாதங்கள் பார்த்தீங்கன்னா 12 வருது. மாதங்கள் 12 வருது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். தமிழ் மாதத்தில் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12 மாதம் சரி. ஆனால் கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 கிழமை. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பெங்களூர் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 மதத்துக்காருமே அந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம தமிழ் மதத்துக்காரும் போகிறாங்க, முஸ்லீமும் போகிறாங்க, கிறிஸ்டினும் போகிறாங்க. குட் ஃப்ரைடே புனித வெள்ளிக்கிழமை இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சரியான விளக்கம் ஐயா சொல்லியிருக்காங்க. வேதம்ன்றது இந்த சூரியனும் சந்திரனும் எல்லாம் வேதம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இது எதுவும் காப்பாற்றாது. இந்த உலகத்தையும் நம்ம மனுஷனை காப்பாற்றாரு சூரியன், சந்திரன். அடுத்து என்ன சொல்கிறாரு? வெள்ளிக்கோள். புரியுதுங்களா? அதோட ரிலேட்டட் தான் இதெல்லாம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு நாள் வேணும். அது எப்படி இருக்கும்? மங்களகரமான ஒரு நாளாக இருக்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி வகுத்து வச்சது தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாள்லாம் பண்ணாலும் இந்த செவ்வாய் வெள்ளி கம்பல்சரி விளக்கேற்றி பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அந்த நாள் மட்டும்தான். அதாவது இது வந்து யார் நமக்கு வந்து இதெல்லாம் பொருந்தாது. சராசரியாக மற்றவங்களுக்கு எப்படின்னா இந்த நாளில் நம்ம வேணும்னா அதெல்லாம் நடக்கும், அதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ செவ்வாய்க்கிழமை போனோம்னா நம்ம ராகுகாலத்தில் போய் விளக்கு போட்டு போகணும். ராகுகாலத்தில் எத்தனை மணிக்கு போக சொல்கிறான்? 3-4 போட சொல்கிறான். அப்போது நேரம் காலம் எல்லாம் வகுத்து வச்சது எதுக்காகனா இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழணும்னா, எனக்கு நான் நம்புகிற விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும்னா சில நாட்களை அதுக்காக பயன்படுத்தணும். அந்த மாதிரி நான் அந்த வேலைகளை பண்ணும்போது அதை பண்ணால் நான் கேட்டது கிடைச்சிடுச்சின்னு ஒரு திருப்தி வரணும். ஆமாம், வெள்ளி செவ்வாயில் நடக்கும் இந்த வேலை. மற்ற நாட்களில் இது நடக்காது. புரியுதுங்களா? அதுக்காக தான் முதல்ல மனுஷனை தயார்படுத்தணும். நீ கோயிலாக போய் தெரியாத, நீ எங்கே நினச்சி வேணுனாலும் கிடைக்கும். அதுக்கு இந்த நாளை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்றதுக்காக உருவாக்கணும் தானே தவிர நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நாலு கிழமை கோள் எதுவுமே கணக்கு கிடையாது. இது நடப்பில் இருக்கிறது. இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய வேலையே கிடையாது. சரிங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை தான் உயர்ந்ததானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா நாளும் உயர்ந்த நாள் தான். யாருக்குன்னா எல்லாத்தையுமே உயர்ந்ததான் நினைக்கக்கூடியதுக்கு எல்லாமே உயர்ந்த நாள் தான். புரியுதுங்களா? எதுலேயும் அதை தாழ்ந்த நாளும் ஒன்றுமே கிடையாது சார். புரியுதுங்களா? சரி சரி. அப்புறம் இன்னொரு சந்தேகம், நேற்று வருஷம் பெரிய கோயிலுக்கு போவோம், எல்லாமே ஃபேமிலியோட. நாங்கள் போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வருவாங்க. போன வருஷம் அந்த பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து கேட்டேன், சரி இதில் நானே சாப்பிட்றான்னு சொன்னாங்க. நான் போன வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி சனிக்கிழமை எல்லாமே கோயிலுக்கு கிளம்புனாங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் தான் போனேன். ஏன்னா அதையும் நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா அங்கே இன்னைக்கு வந்துருக்க முடியாது. உண்மை தானே? போனோம், சாமி எல்லாமே பார்க்குறேன் பெரியப்பாளையம். நான் காலையில் போனேன், மூலஸ்தானம் பார்க்குறேன், 1 டிக்கெட் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு சந்தேகம் சாமி. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அம்மன் சில பேர் வச்சுருக்காங்க. ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அது உண்மை வந்தது. ஒரு நாளை சுற்றிக்கின்னு பெண்ணோட உருவம் இருக்குது ஒரு பக்கம் மூலஸ்தானம் போக முன்னாடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதி தலை வெட்டின மாதிரி ஒரு எருமை கடை மேலே ஒரு அம்மன், 2 அம்மன். ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா அந்த இது சக்கரம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனுடைய விளக்கம் என்ன? கோயிலுக்கு போனீங்களா? போனோம். அங்கேயே கேட்குறது ஏன் சாமி? எல்லாமே சாமி சாமி சைவ சமயமே இந்த நாட்டில் செழிப்பாக இருந்தது. ஆனால் எனக்கு சிவனை பிடிக்கல, எனக்கு சக்தியை தான் பிடிச்சிருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிவனுக்கான எல்லா அடையாளத்திலையும் சக்தியை கொண்டு வரேன். அங்கே சங்க சக்கரங்க தான் அவர் மட்டும் தான் வச்சுருப்பாரா?
நாராயண கையில் சங்கு சக்கரமா? அப்போ நாராயணியே மாற்று, இங்கேயும் சங்கு சக்கரம் வரும். என்ன இவர் தான் அங்கே பிறகு வச்சுருப்பாரா? மாற்று. அந்த அதுதான் ஆரம்பத்தில் ஆதிசங்கரர் வரதுக்கு முன்னாடி நம்ம சமயத்துக்குள்ளேயே போட்டி. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆதிசங்கரர் எல்லாத்தையும் ஒன்று செய்ய, எல்லாமே ஒன்று தான்ப்பா. நீ ஒன்று உயர்த்தி உன்னை தாழ்த்து நினைக்காத. எதுவுமே தாழ முடியாது, எதுவுமே உயர்த்த முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு பொருளை நோக்கி தான் போகுதுன்னு அவர் தான் ஒன்று சேர்த்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாகுபாடெல்லாம் குறைஞ்சிது. அப்போ சாக்த வழிபாடுனாலே சக்தியை முன்னெடுத்து போகிறாங்க. அப்போ அங்கே எல்லாம் பெருசுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நான் இங்கே செய்வேன், அதெல்லாம் நான் இங்கே காட்டுவேன்ற அமைப்பில் வந்தது தான் இந்த இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம். சரிங்களா? அதுதான் சார். அதான் சார் பாடம் வாங்கிட்டு கோயிலுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதிகமாக கோயிலுக்கு போகிறதில்ல. நேற்று ஃபேமிலியோட குடும்பம் போகணும், கோயிலுக்கு போயிட்டு அவங்கள பார்த்தோம்னா இன்றைக்கி நாளைக்கு வரதுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். மாதம் வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குரு பௌர்ணமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அன்றைக்கி எல்லாமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அது ஒரு மன வருத்தம் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியும் வந்து பையன் வந்தால் எங்கள் ஒய்ஃப் எல்லாமே வரும்போது வண்டி எடுத்து சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் ஏன்னா இருக்க மாட்டாங்க, தெரியும் இங்கே போய் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இருந்தாங்க. எனக்கு பிடிக்கல, கோயிலுக்கு போகிறாங்க. நான் சொன்னேன் எல்லா கோயிலும் பார்த்துட்டேன், எந்த கோயில் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். சில கோயில்கள்லாம் பெரியவங்க கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே விளையாடுறது பேசுறது அதெல்லாம் மாதம் பௌர்ணமி நாள் அனுபவிச்சுருக்கோம். அதிகமாக பேசி தேவையான நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சந்தோஷம். ஆத்மா ஆத்மா சாமி, நான் யூடியூப்பை பார்த்து தீப பயிற்சி செஞ்சேன். என்ன பண்ணீங்க? தீப பயிற்சி. தீப பயிற்சி. ஆமாம். சரி. அப்போ சாமியோட வீடியோவில் நிறைய பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு ஒரு குடும்பத்தில் சொன்னார், காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு. அப்போ தெரியாமல் எதையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆமாம். அதனால் இப்போ வந்து படம் வாங்கியிருக்கேன். வணக்கம் வணக்கம். படம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். எவ்வளோ நாள் ஆகுது? இன்னைக்கு தான் வாங்கினேன். இன்னைக்கு தான் வாங்கினேன். ஆனால் இன்னும் மூளையில் வந்து ரீங்கார ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அமைதியாக உட்காந்தையில ரீங்கார ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக பாடம் பண்ணுங்க சாமி. இது வரைக்கும் நம்ம வந்து 1000 விஷயம் தெரிஞ்சிருக்கோம், 1000 விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருப்போம். அதெல்லாம் இனிமேல் வந்து பயன் தராது. இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கினீங்கன்னா அது நம்மளை எங்கே போய் சேர்க்கணுமோ, எந்த ஊர் போய் சேர்க்கணுமோ அந்த ஊரில் கரெக்டாக கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் பயணம் பண்ணுங்க. இது ஒன்று அவர் சாப்பிட்டு அவர் சுவைச்சு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம சந்தேகமே பட வேண்டாம். இது அங்கே தான் போய் சேரணும். ஏன்னா இது ஒரு ஒன்வே மாதிரி, இது திருப்பி யூட்டர்ன் பண்ணிலாம் இதில் வரவே முடியாது. ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டோம்னா அது கரெக்டாக அங்கே தான் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் தைரியமாக பண்ணுங்கள். மற்ற இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் செருப்பை விட்ட மாதிரியே இனிமேல் அதை விட்டுடுங்க. திரும்ப அதை எதையுமே பிடிக்க வேண்டாம். சரிங்க. சரிங்களா? அது போதும். ஆத்மா ஆத்மானசம்.